இனிய உள்ளங்களுக்கு வணக்கம். இன்று ஒரு கதையுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன். ஒரு வீட்டில் ஒரு வயதானவர் இறந்து விடுகிறார். அவருக்கு 3 மகன்களும் ஒரு மகளும் உண்டு. அவருடைய இறுதி காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அப்போது ஒரு நபர் அங்கு வருகிறார். அவர் கூறுகிறார், நான் இவருக்கு நண்பன். என்னிடம் இவர் 10 லட்சம் பணம் வாங்கி உள்ளார். அதனை கொடுங்கள் என்று மகன்களை பார்த்து கேட்கிறார். மகன்கள் உடனே மறுத்து விடுகின்றனர். என் தந்தை இது பற்றி எங்களிடம் எதுவுமே கூறவில்லை, அதனால் நாங்கள் பணம் தர முடியாது என்று கூறுகின்றனர். அந்த உறவினர்களும் மகன்களே பணம் தரவில்லை, அப்புறம் நாங்கள் எப்படி தர முடியும் என்று கூறி மறுக்கின்றனர். அங்கே ஒரு கலவரம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்பொழுது அங்கே ஓடி வருகிறாள் அவருடைய ஒரே மகள். அவள் அழுது கொண்டே தன் கைகள் கழுத்தில் உள்ள நகைகளை எல்லாம் கழட்டி அந்த மனிதரிடம் கொடுத்து, ஐயா, இப்போது எந்த கலவரமும் பண்ண வேணாம், மீதி உள்ள பணத்தை நான் பின்னால் தருகிறேன், இதை வைத்து கொள்ளுங்கள் என்று கொடுக்கிறாள். இப்பொழுது அந்த மனிதர் கூறுகிறார், நான் தாம்மா உங்கள் அப்பாவுக்கு பணம் தரணும் 10 லட்சம். அவர் ஒருவேளை இந்த பணத்தை நான் இறந்த பின் கொடுக்கிறதா இருந்தால் உண்மையாகவே என்னை யார் நேசித்தார்களோ அவர்களிடம் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு போனார். அதனால்தான் நான் இப்படி ஒரு நாடகம் ஆடினேன். இந்த பணம் உன்னுடையதான் என்று கூறி கொடுத்துவிட்டு சென்றார். பெண் குழந்தையினை பெற்ற தந்தைமார்களே, நீங்கள் கொஞ்சம் காலரை தூக்கிவிட்டு கொள்ளலாம். அப்படின்னா ஆண் குழந்தைகள் தங்கள் பெற்றோர்களை கவனிப்பதில்லை என்று சொல்கின்றீர்களா என்ற சிலரது கேள்வி என் காதில் விழத்தான் செய்கிறது. பெற்றோரை அதிக அளவில் கவனித்து கொள்வது ஆணா பெண்ணா என ஒரு பட்டிமன்றம் வைத்தால் அதில் நிச்சயமாக பெண் குழந்தைகளே வெற்றி பெறுவார்கள். ஆனால் இன்னும் பெண் சிசு கொலைகள் அங்கங்கே நடந்து கொண்டுதான் உள்ளது என்பதுதான் வருத்தமான விஷயம். பொன் கொடுத்து பெண் எடுக்கும் காலம் வரத்தான் போகிறது. பெற்றோர்களே, பெண் குழந்தை பிறந்ததற்காக பெருமை கொள்வோம். வாழ்க்கை நிக்கட்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.